இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்என்எல் 4G குறித்து தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இது சம்மந்தமான அறிவிப்பு அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎஸ்என்எல் 4G மொபைல் சர்வீஸை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லான்ச் பண்ணியிருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4G சர்வீஸ் தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நொச்சிலி, கொளத்தூர், பள்ளிப்பேட், திருவெள்ளவயல், பொன்னேரி, அதிப்பேடு, அண்ணாமலைச்சேரி, திருப்பாலைவனம், எலவம்பேடு, மீஞ்சூர், எல்என்டி ஷிப்யார்ட், காட்டுப்பள்ளி, வீரநத்தூர், ஸ்ரீகாளிகாபுரம், வாங்கனூர், ஆர்கேபேட் எல்லாத்துலேயும் ஜூலை 5ஆம் தேதி 4G சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பிஎஸ்என்எல் 4G லான்ச் பண்ணுறதா கூறப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் தற்போது வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் உங்களுடைய ஊரில் கிடைக்குமா கிடைக்காதா அதை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இதற்கு 2 மெத்தட் இருக்குது. உங்கள் மொபைலை பயன்படுத்தி செக் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் மொபைல் ஆப் மூலமாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சிம் கார்டை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஏர்டெல், ஜியோ, விஐ எது யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நெட்வொர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மொபைல் நெட்வொர்க்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் நெட்வொர்க் ஆப்ஷன் ஆன் பண்ணியிருக்கும். அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சிங்னு வரும். அந்த மாதிரி சர்ச் ஆகிட்டு உங்களோட ஏரியாவில் எந்தெந்த நெட்வொர்க்லாம் கிடைக்குதோ அந்த நேம் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் உங்களோட ஏரியாவில் பிஎஸ்என்எல் கிடைக்குதா அல்லது பிஎஸ்என்எல் 4G சிக்னல் கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் புதிய சிம் வாங்குறதா இருந்தாலும் பிஎஸ்என்எல்க்கு மாதிரி மாறிக்கிங்க. இப்போ இந்த சிக்னல்லாம் என்னோடய ஏரியாவில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விஐ 4G கிடைக்குது, வோடஃபோன் 2G, நெக்ஸ்ட்டு ஏர்டெல் 4G, செல்லோன் 2G இதெல்லாம் ஃபார்பிட் பண்ணிட்டாங்க, ஃபார்பிட்டான்னு வரும். நெக்ஸ்ட்டு ஜியோ 4G, ரிலையன்ஸ் 4G ஃபார்பிட்டன் பண்ணிட்டாங்க. பிஎஸ்என்எல் சிக்னலே சுத்தமாக கிடைக்கல. இந்த மாதிரி உங்களோட ஏரியாவில் பிஎஸ்என்எல் கிடைக்கலாம், அந்த நேம் ஷோ ஆகாது. இந்த மொபைல் நெட்வொர்க்ஸ் ஷோ ஆகாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஏரியாவில் சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லிவிட்டு மொபைல் ஆப் மூலமாகவும் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2G, 3G, 4G, 5G இதெல்லாம் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். மொபைல் ஆப் பயன்படுத்தி உங்களோட ஏரியாவில் சிக்னல் கிடைக்குதா இல்லையா அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஊரில் பிஎஸ்என்எல் 4G சிக்னல் கிடைக்குமா கிடைக்காதா அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் NPERFன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே ஸ்பீட் டெஸ்ட் 4G 5G ஒய்ஃபைன்னு சொல்லி இருக்கும். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 MBக்குள்ளே தான் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் டு கனெக்ஷன் ஸ்டேட்னு இருக்கும். கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அலோவ் கொடுங்க. ஃபைன் லொக்கேஷன் வைல் யூஸிங் த ஆப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். கனெக்டிங் சர்வர்னு வரும். அந்த மாதிரி வந்த பிறகு மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தனே லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லார்ஜ் டெஸ்ட் 1GB செலக்ட் பண்ணியிருக்கும். அது ஜஸ்ட்டு ஓகே ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துட்டு லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கவரேஜ் அண்ட் ஸ்பீட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ரிட்ரைவிங் டேட்டா ஃப்ரம் சர்வர் ப்ளீஸ் வெயிட்னு இருக்கும். அந்த மாதிரி ஷோ ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா 2Gனா ப்ளூ கலர், 3Gனா க்ரீன் கலர், 4Gனா ஆரஞ்சு கலர், 4G ப்ளஸ்னா ரெட் கலர், 5Gனா வயலட் கலர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கலரை வச்சு எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த சிக்னல் கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மொபைல்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிஎஸ்என்எல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம பிஎஸ்என்எல் நெட்வொர்க் தான் செக் பண்ண போகிறோம். பிஎஸ்என்எல் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சிம்பிள் இருக்கும். உங்களோட மொபைல் லொக்கேஷன் ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகிடும். உங்கள் ஏரியாவில் 3G கிடைக்குமா 4G சிக்னல் கிடைக்குமான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருந்தால் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக 3G சிக்னல் தான் கிடைக்குது, 4G சிக்னல் கிடைக்கல. இப்போ இந்த ராயப்பேட்டை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4G கிடைக்குது. அதனால் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்களுடைய ஊரில் பிஎஸ்என்எல் 4G சிக்னல் கிடைக்குதா அல்லது 3G சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.